வணக்கம் நண்பர்களே. முந்தானை முடிச்சு படத்தில் அறிமுகமாகி 800க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து முடித்துள்ளார் கோவை சரளா. இவர் செந்தில், கவுண்டமணி, விவேக், வடிவேலு என பல நடிகர்களுடன் திறமையை காட்டியுள்ளார். நகைச்சுவை குணசித்திர வேடம் என அசத்தும் இவர் ஆட்சி மனோரமாக்கு பிறகு நகைச்சுவை நடிப்பில் வெளுத்து வாங்கி தாய்மார்களையும் கவர்ந்துள்ளார். இதுவரை 3 தலைமுறை நடிகர்களுடன் நடித்து அசத்தியவர். தனிப்பட்ட முறையில் திருமணமே செய்யாமல் நடிப்பு என இருந்துவிட்டார். தன் சொந்த ஊரான கோவைப்பாசையை படங்களிலும் அள்ளி தெளித்து நக்கலும் நயண்டியுமாக இவர் பேசும் வசனங்களும் அந்த கொங்கு தமிழ் உச்சரிப்பும் சிரிப்பே வராதவர்களுக்கும் வரவழைத்துவிடும். இவரது அசாத்திய திறமையை கண்டு கொண்ட உலக நாயகன் கமலும் தனக்கு ஜோடியாக இவரை சதியில்லாத படத்தில் நடிக்க வைத்தார். தமிழை தவிர தெலுங்கு, மலையாள படங்களில் நடித்துள்ளார். இவர் பேசும் டைலாக்குகளை பஞ்சாகத்தான் இருக்கும். ஒரு படத்தில் என்ன எங்க சத்தம்னு சொல்லுவார். கரகாட்டக்காரன் படத்தில் என்னை காரைக்குடி பாட்டியில் கூப்பிட்டாங்கோ, தஞ்சாவூர் பாட்டியில் கூப்பிட்டாங்கோ, அங்கெல்லாம் போகாமல் என் கரகம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும் போது தேட்டரில் சிரிக்காதவர்களே இருக்க முடியாது. இன்னொரு படத்தில் துறை இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுன்னு சொல்லுவார். எம்ஜிஆரின் தீவிர ரசிகை இவர். ஒரு முறை எம்ஜிஆர் கோவை வந்தபோது சரளாவை ஒருவர் அவரிடம் அறிமுகம் செய்து வைத்தாராம். அப்போது உனக்கு நிறைய திறமை இருக்கு என்று சொல்லி கை நிறைய உதவித்தொகையை அள்ளி வழங்கினாராம் எம்ஜிஆர். அந்த உதவித்தொகையில் படித்தவர் அவர். பிற்காலத்தில் எம்ஜிஆரை போல நாமும் பிறரை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தாராம். தன் பள்ளி படிப்பு முடிந்ததும் சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டாராம். தந்தையும் அக்காவும் சம்மதிக்க வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தாராம். அங்கு இயக்குனர் பாக்யராஜை சந்தித்தாராம். அவரது பேச்சால் பாக்யராஜ் அசந்து போய் தனது முந்தானை முடிச்சு படத்தில் சிறு வேடம் கொடுத்து நடிக்க வைத்தாராம். அன்று அவருக்கு சரளா என்று பெயர் இருந்ததாம். பத்திரிகையாளர்கள் பெயருக்கு முன் ஊரான கோவையை சேர்க்கலாமா என கேட்டு அப்படியே பெயரை வைத்தார்களாம். அன்று முதல் கோவை சரளா என்று ஆனதாம். வைதேகி காத்திருந்தால், உயர்ந்த உள்ளம், சின்ன வீடு, ஜப்பானில் கல்யாணராமன் என பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். காஞ்சனா வரிசைகளில் நடித்து பட்டி தொட்டி எங்கும் பட்டியை கிளப்பினார். சகோதரிகளின் பிள்ளைகளை வளர்த்து வருகிறார் கோவை சரளா. ஏராளமான ஏழை குழந்தைகளின் படிப்பு, முதியோர் நலன்களில் தனக்கு முடிந்த உதவிகளை செய்து வருகிறார் கோவை சரளா. ஸோ நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.